இந்தியாவில் வசிக்கும் போலந்து நாட்டை சேர்ந்த பெண் ஒருவர் இந்தியாவில் தான் மகிழ்ச்சியோடு பின்பற்றும் சில அன்றாட பழக்க வழக்கங்களை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். ஆனால் அந்த பழக்க வழக்கங்களை வேறு எந்த நாட்டிலும் செய்ய நான் யோசிக்க கூட மாட்டேன் என்றும் அவர் நகைச்சுவையாக கூறியுள்ளது இணையவாசிகளை கவர்ந்துள்ளது. டொமினிகா பட்டலஸ் கல்ரா என்ற அந்த போலந்து பெண் தனது இந்திய வாழ்க்கை அனுபவங்களை பற்றி சமூக வலைதள பக்கத்தில் அடிக்கடி பதிவிட்டு வருகிறார். அந்த வகையில் அவர் தனது புதிய பதிவு ஒன்றில் இந்தியாவில் இருக்கும்போது தனக்கு மிகவும் சாதாரணமான விஷயங்களாக மாறிப்போன சில கலாச்சார மாற்றங்களையும் அன்றாட சூழ்நிலைகளையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த பதிவின் தலைப்பில் இந்தியாவில் மட்டுமே தான் செய்யும் 15 விஷயங்களை டொமினிகா பட்டியலிட்டுள்ளார். இந்தியாவில் எந்த ஒரு சுகாதாரமும் இல்லாமல் ஒரு தெருவோர கடையில் கூட நான் மகிழ்ச்சியாக சாப்பிடுவேன் என்றும், அதே சமயம் வெளிநாடு சென்று விட்டால் திடீரென உணவு பாதுகாப்பு நிபுணராக மாறிவிடுவேன் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் தனக்கு வெறும் 12 நொடிகள் மட்டுமே அறிமுகமான ஒரு ஓட்டுநரின் ஆட்டோவில் ஏறி அவரை முழுமையாக நம்பி செல்வதாக கூறியுள்ளார். பாதசாரிகள் கடக்கும் பாதைகளை பெரிதாக கண்டுகொள்ளாமல் போக்குவரத்துக்கு நடுவே சாலையை கடப்பது, தெருவோர கடை டீயை ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டல் அனுபவம் போல குடிப்பது, கூகுள் மேப்ஸை விட முன்பின் தெரியாத ஒரு அங்கிள் சொல்லும் வழியை அதிகம் நம்புவது போன்ற விஷயங்களையும் அவர் சேர்த்துள்ளார். யாராவது உள்ளே வாங்களேன் என்று சொன்னவுடன் அவரது வீட்டுக்குள் வெடுக்கென நுழைந்து விடுவது, வாழ்க்கை, திருமணம், வேலை பற்றி ஆண்டிகள் தரும் தேவையில்லாத அறிவுரைகளை கேட்டு சிரித்துக் கொள்வது, அதிக காரமான உணவை சாப்பிட்டு கொண்டே அவ்வளவு காரமெல்லாம் ஒண்ணுமில்லை என்று சாதிப்பது மற்றும் பர்சனல் ஸ்பேஸ் கொஞ்சம் கூட இல்லாமல் கூட்ட நெரிசலான ஆட்டோ, பஸ், ரயில்களில் முண்டியடித்து செல்வது ஆகியவற்றையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நள்ளிரவில் இரவு உணவு சாப்பிடுவது, யாரென்றே தெரியாதவர்களின் திருமணங்களில் கலந்து கொள்வது, அண்டை வீட்டார் தரும் உணவை அவர்களை காயப்படுத்தக்கூடாது என்பதற்காகவே ஏற்றுக்கொள்வது, தெரியாத நபர்களை பையா, தீதி, அங்கிள் அல்லது ஆண்டி என்று அழைப்பது, தெருவோர கடைக்கு வெளியே பிளாஸ்டிக் நாற்காலியில் மணிக்கணக்கில் உட்கார்ந்திருப்பது, இன்னும் வீட்டிலேயே இருந்தாலும் கூட இதோ 5 நிமிஷத்துல வந்துடுவேன் என்று பொய் சொல்வது போன்ற பழக்கங்களையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். இந்தியாவுக்கு என்று தனியாக ஒரு ரூல் புத்தகமே இருக்கிறது என்று கூறி அவர் தனது பதிவை முடித்துள்ளார். இந்த சுவாரஸ்யமான பதிவு இணையதள பயனர்களிடமிருந்து பல நகைச்சுவையான எதிர்வினைகளை பெற்றுள்ளது. பலரும் அவருடைய பட்டியலில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ளனர்.